சரி, இப்பொழுதும் நம்ம இஸ்ரவேல் தேசத்தினுடைய வரலாறு பக்கங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், தொடர்ச்சியாக கொஞ்ச நாட்களாக பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரவேலுக்கும் இடையில் நடந்து கொண்டிருக்கிற யுத்தத்தை பற்றி எல்லாருக்குமே தெரியும். சரி, நான் ஏன் இந்த இஸ்ரவேல் தேசத்தை இவ்வளோ கூர்ந்து நான் கவனிக்கணும், இதனால் எனக்கு என்ன, நான் என்ன கற்றுக்கொள்ள போகிறேன், இஸ்ரேல் தேசத்தை குறித்து எனக்கு எப்படி ஒரு பாரம் வரும் அப்படின்னு சொன்னால் ஒரு சில காரியங்களை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பாருங்கள், வரலாறு பக்கங்களில் பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்ட ரொம்ப ஒரு குரூஷியலான இல்லை ரொம்ப பயமுறுத்தக்கூடிய தீர்க்க தரிசனங்கள்னு கூட சொல்லலாம், த ஃப்ரைட்டனிங் ப்ராஃபஸி. ஸோ அது கம்ப்ளீட்டாக டோட்டலாக நிறைவேறுற காலத்தை நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்கிற நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு லைவ் கமெண்ட்ரி பார்க்குற மாதிரி தான். ஸோ பைபிளில் பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பாக எழுதி வைத்த சம்பவங்கள் இந்த நாட்களில் நீங்களும் நானும் வாழ்ந்துட்டுருக்கிற காலங்களில் துல்லியமாக அந்த தேசத்தில் நிறைவேறதை நம்மளால் பார்க்க முடியும். பாருங்கள், இயேசு கிறிஸ்து யூதர்களுக்காகவே மேசியா வந்தார், அவங்க மத்தியில் தான் வாழ்ந்தார், அவங்க மத்தியில் தான் ஊழியம் செய்தார், யூதனாக பிறந்து யூதர்கள் மத்தியில் ஊழியம் செய்தார். ஆனால் யூதர்களால் வந்தவர் தான் மேசியா அப்படின்னு சொல்லி அடையாளம் கண்டுக்கவே முடியல இல்லையா? ஆனால் அவர் எப்படி இருப்பார், யார் இந்த மேசியா அப்படிங்கிறதுக்கு ஏராளமான தகவல்களை இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்பாகவே பல 100 வருஷங்களுக்கு முன்பாக வாழ்ந்த தீர்க்கதரிசிகள் மூலமாக துல்லியமாக கர்த்தரால் அறிவிக்கப்பட்டு அவங்க எழுதி வச்சு சந்ததி சந்ததியாக சொல்லிகிட்டே தான் போனாங்க. இவ்வளோ துல்லியமான தீர்க்க தரிசனங்கள் அவங்களுக்கு கிடைச்சிருந்தும் அவங்களால இயேசு கிறிஸ்துவை அறிஞ்சு கொள்ள முடியல. நீங்களும் நானும் வாழ்ந்துட்டுருக்கிற இந்த கடைசி காலம் எப்படிப்பட்ட காலம் அப்படின்னா, தானியேல் 12:4 சொல்லப்பட்ட வசனம் நிறைவேறி கொண்டிருக்கிற காலம். ஆல்மோஸ்ட் அந்த நாட்கள் நிறைவேறியாச்சுன்னு சொல்லலாம். அதாவது இன்க்ரீஸ் ஆஃப் நாலேஜ் அண்ட் ஸ்பீட், அதாவது வேகம், எதை எடுத்தாலும் இன்னைக்கு வேகம். ஸோ அந்த வேகத்தை கடைசி நாட்களில் பார்ப்போம். அதே சமயம் அறிவு பெருகும் அப்படிங்கிறத தானியேல் 12ஆம் அதிகாரம் இந்த கடைசி காலத்துக்காக ஒரு விஷயத்தை எழுதி வைத்திருக்கிறார். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாருமே வாகனங்களை ஓட்டுறோம். ஸோ வாகனங்களை இயக்கிறதுக்கு ஒரு முக்கியமானது என்னது, ஒரு பெட்ரோல். ஸோ அந்த டேங்க்கில் ஊற்றும் போது அதிகமான பெட்ரோல் அதிக கிலோமீட்டர்ஸை கவர் பண்ணி கொடுக்கும். அதே அதில் ரிசர்வில் இருக்கக்கூடிய அந்த பாயிண்டில் இருக்கக்கூடிய லெவலில் இருக்கக்கூடிய பெட்ரோல் ஒரு தற்காலிகமாக ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெட்ரோல் ஸ்டேஷன் நீங்கள் போய் சேர்ந்து திரும்ப அந்த பெட்ரோலை நிரப்புற அளவுக்கு மட்டும்தான் அந்த வண்டியில் அந்த கெப்பாசிட்டி இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த ரிசர்வேஷன், அந்த வண்டியில் ரிசர்வ் விழுந்துருச்சு அப்படின்னாலே நமக்கு ஒரு இண்டிகேஷன், இதுக்கு மேலே இந்த வண்டி எப்போ வேணாலும் நிற்கலாம், பெட்ரோல் தீரப்போகுது அப்படிங்கிற ஒரு குறிப்பு இல்லையா? அது ரொம்ப தொலைவுக்கு வண்டியை ஓட்ட முடியாது. ஸோ ரிசர்வில் விழுந்துருச்சுனாலே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெட்ரோல் ஸ்டேஷனை நம்ம தேடணும், ஃபஸ்ட்டு டேங்கை ஃபில் பண்ணணுங்கிற ஒரு அறிகுறி. சில வசனங்கள் அப்படி தான், அந்த கடைசி காலகட்டங்களுக்காகவே ரிசர்வ் பண்ணப்பட்ட வசனங்கள்னே சொல்லலாம். ஸோ அப்படி ஒரு முக்கியமான வசனம் தான் இந்த தானியேல் 12:4 வசனம். அதாவது பவுல் வாழ்ந்த வருஷமும் கொலம்பஸ் அவர் வாழ்ந்த வருஷமும் ஏறக்குறைய பல ஆயிரம் வருஷங்கள் வித்தியாசம். ஆனாலும் இவங்க 2 பேருமே பயணித்தது ஒரே கப்பல்னா பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு வளர்ச்சி ரொம்பவே ஒரு ஆம வேகத்தில் தான் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 1500 வருஷம் வித்தியாசம் யாருக்கு, பவுலுக்கும் கொலம்பஸ்க்கும். ஆனால் 2 பேரும் எதை தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க, ஒரே மாதிரியான கப்பல் தான் பயன்படுத்தியிருக்காங்க. சரி, மருத்துவத்துறை எடுத்தோம்னா அதுவும் ஆம வேகத்தின் வளர்ச்சி தான். அதற்கப்புறம் தான் திடீர்னு ஒரு நாலேஜ் எக்ஸ்ப்ளோஷன், திடீர்னு ஒரு அறிவு பெருக்கம். அந்த அறிவு பெருக்கம் வந்தோடனே என்னாச்சுன்னா வாழ்க்கையவே மாற்றக்கூடிய அளவுக்கு வித்தியாசமான, யூகிச்சு கூட பார்க்க முடியாத, கற்பனைக்கு எட்டாத அதிக வளர்ச்சியை கொண்டு வரக்கூடிய டெக்னாலஜி, அப்படிப்பட்ட கண்டுபிடிப்புகள், மனிதனுடைய டிஸ்கவரிஸ் அண்ட் இன்வென்ஷன்ஸ், இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு ஒரு காலத்தில் நினச்சதெல்லாம் வேக வேகமாக கண்டுபிடிக்கிற அளவுக்கு வந்துருச்சு. குதிரைகளை மட்டுமே ஆயிரக்கணக்கான வருஷங்களாக பயன்படுத்தி கொண்டிருந்த மனுஷன் திடீர்னு சொல்லி ஜெட் பிளேனில் பறக்கிறதும், மூணுக்கு போயிட்டு வர்றதும், சேட்டலைட்டை அனுப்புறதும்,
இன்னைக்கு ட்ரோன்ஸ் வழியாக நாடுகளை யுத்தத்தில் தாக்கிக்கிறதும், ஒவ்வொருத்தரை கண்காணிக்கிறதுக்கு இப்படி மெஷின்ஸ் அனுப்புறதும், ரோபோஸை பயன்படுத்துறதும், அப்படிப்பட்ட காலகட்டங்களில் திடீர்னு ஒரு வளர்ச்சி, திடீர்னு ஆட்டம் பாம், நியூக்ளியர் வெப்பன்ஸ், இப்படி அபார ஒரு வளர்ச்சி யுத்தத்தில், வாரில். அதே சமயத்தில் முற்காலத்தில் பயமுறுத்தின பல நோய்கள் இப்போ இல்லை. கால்ராவாக இருக்கட்டும், போலியோவாக இருக்கட்டும், இப்படி பல நோய்கள் இன்றைக்கி கிடையாது. அதுக்கான வேக்சினேஷன்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி அதெல்லாம் இராடிகேட் பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாமே ஒரு ஞானம் ஆண்டோர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான். இன்றைக்கி நீங்களும் நானும் வாழ்கிற காலம் சூப்பர் கம்ப்யூட்டர் இருக்கக்கூடிய காலம். மனுஷன் மாதிரியே அந்த கம்ப்யூட்டரால் சிந்திக்க முடியும், ஞாபகம் வச்சுக்க முடியும், செயல்பட முடியும், நம்மளை விடவே துல்லியமாகவே சிலதை வேலையை செய்து முடிக்கவும் முடியும். ஸோ பழைய இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு ஆஃபீஸ் எடுத்துக்கோங்களேன். அதே ஆஃபீஸ் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி செயல்பட்டு இருந்ததோ, அந்த டாக்குமெண்டேஷன் ஒர்க்காக இருக்கட்டும், அந்த பேப்பர் ஒர்க்காக இருக்கட்டும், இன்றைக்கி அதெல்லாம் டோட்டலாக மறைஞ்சு போச்சு. அதெல்லாம் பழைய மெத்தட் ஆயிடுச்சு. இன்றைக்கி எல்லாமே டெக்னாலஜி வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி எல்லாம் நவீன காலத்தில் இருக்குது. ஒரு வாய்ஸை டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறோம், டெக்ஸ்ட்டை இருக்கிற கண்டென்ட்டை வீடியோவாக மாற்றுறோம், வீடியோவிலேருந்து டெக்ஸ்ட் கண்டென்ட் எடுக்கிறோம். இப்படி மீடியாவுடைய வளர்ச்சியும் அபாரமான ஒரு வளர்ச்சியாக இருக்குது. முந்தி எதெல்லாம் கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருந்தோமோ இன்றைக்கி அதெல்லாம் கஷ்டப்படவே வேண்டாம். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், சந்தேகமே இல்லை, எப்படி இந்த பரிசுத்த வேதாகமும் கடைசி காலத்தில் ஒரு டிக்டேட்டரை உள்ள சாத்தான் இறக்குவான் அப்படின்னு சொல்கிறத வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறதோ, இவ்வளவு டெக்னாலஜி வளர்ச்சி வந்தது உண்மை அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக ஒரு நாள் வரும், நீங்களும் நானும் அந்த நாட்களுக்கு தப்பிச்சுக்கணும். நம்மளுடைய வலது கையிலையோ இல்லைன்னா நெற்றிலையோ ஒரு சிப்பை பதிச்சு எல்லா டேட்டாவும் ஆக்சஸ் பண்ணக்கூடிய இடத்துக்கு நம்ம வருவோம். இன்றைக்கே நம்ம ஒரு மானிட்டரிங் சிஸ்டம் கீழே தான் இருக்கலாம். வி ஆர் அண்டர் சர்வைலன்ஸ் இல்லையா? ஸோ எங்கே போனாலும் சிசிடிவி கேமரா, எந்த இடத்துல வேணாலும் நம்மளோட பர்சனல் டேட்டா எல்லாமே சென்ட்ரலைஸ் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் காலம்தான், அது ரொம்ப காலம்லாம் சொல்ல முடியாது. ஸோ அந்த காலகட்டங்களில் ஒரு பண டிரான்சாக்ஷனாக இருக்கட்டும், ஒரு ட்ராவலாக இருக்கட்டும், ஒரு பர்ச்சேஸாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், அப்போ நம்மளுடைய முக்கியமான தகவல்கள் எல்லாமே இந்த சின்ன சிப்புக்குள்ளே அடக்கி கொண்டு வரக்கூடிய நாட்களுக்கு நெருங்கி வந்துட்டோன்னு அர்த்தம். அப்படின்னு சொன்னால், இந்த பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற இந்த தீர்க்க தரிசனங்களுக்கு நம்ம கவனம் செலுத்தி அதை படித்து கற்றுக்கொண்டு அதற்கு நேராக ஆயத்தமாக வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, நம்ம யோசிக்கலாம். 3 கேள்விகள் நீங்கள் யோசிச்சு பாருங்க. சரி, இந்த திடீர்னு வந்த இந்த வளர்ச்சி, அறிவு பெருக்கம் எதை குறிக்குது? வாட் டஸ் திஸ் நாலேஜ் எக்ஸ்ப்ளோஷன் மீன்? 2வது, ஏன் இந்த பிரேக் த்ரூ, இப்படி திடீர்னு ஒரு வளர்ச்சி, இது ஏன் இவ்வளோ நாளைக்கு அப்புறம் இந்த 20வது நூற்றாண்டில் தான் வந்தது? ஏன் இத்தனை காலகட்டங்கள் இப்படிப்பட்ட ஒரு கண்டுபிடிப்புகளோ வளர்ச்சியோ இல்லை? 3வது கேள்வி, ஒருவேளை இப்படிப்பட்ட கண்டுபிடிப்புகள், நான் ரிசர்வ்னு சொன்னனே, அந்த மாதிரி இந்த உலகத்தினுடைய கடைசி காலத்துக்கு, க்ளோசிங் டைமுக்காக இந்த சில காரியங்களை கர்த்தர் ரிசர்வேஷனில் வச்சுருந்தாரா? ஸோ why was it reserved for closing time? ஏன் இதை ரிசர்வில் வச்சுருந்தாரு? இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற சில சாம்ராஜ்யங்களையும் சில ராஜாக்களையும் குறித்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ முதல்ல நான் வேகமாக இந்த ரோம சாம்ராஜ்யத்தை குறித்து நம்ம விட்ட பகுதியிலிருந்து தொடர்ச்சியாக நம்ம இன்றைக்கி பார்த்துட்டு, இந்த யுத்தத்தை கரண்ட்டாக இப்போ நடக்கக்கூடிய இஸ்ரேல் தேசத்துக்கும் இதுக்கும் நடக்கக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வேகமாக இந்த ப்ரெசன்டேஷனுக்கு நேராக நம்ம போகலாம். பாருங்கள், நம்ம இந்த ரோம் ஆட்சி காலத்தில் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்புக்கு முன், இயேசு கிறிஸ்து பிறந்த சமயம், இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்தலுக்கு பிறகு, இந்த 3 காலகட்டத்திலையுமே இந்த உலகத்தை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தது இந்த ரோமானியர்கள் தான். ரோம் வாஸ் த சுப்ரீம் பவர் டியூரிங் த டைம் ஆஃப் ஜீசஸ். ஸோ இங்கே 7 ராஜாக்கள் இருந்தாங்கன்னு நான் உங்களுக்கு சொன்னேன். இதுக்கு அடுத்த ஸ்லைடு போயிட்டு இதுக்கு வந்துடலாம். ஸோ 7 ராஜாக்கள் இருந்தாங்கன்னு நான் சொன்னேன். ஸோ முதல் ராஜா ராமுலஸ், அவரை பற்றி பார்த்தோம். இவருடைய பெயர்லேருந்து தான் ரோம் சாம்ராஜ்யம் உருவானது. ஸோ இந்த ராஜா வயலன்ஸ்க்கு ரொம்பவே
பேர் போனவர். ஸோ நியூமா இரண்டாவது ராஜா. இந்த ராஜா தான் ஏராளமான ரிலீஜியஸ் பிலீஃப், அதாவது இவர் தான் வந்து எப்படி யூதர்கள் மத்தியில் மோசேவுடைய கட்டளைகள் நியாய பிரமாணத்தை அவங்க பார்க்குறாங்களோ, இல்லை ஒவ்வொரு ரிலீஜியனில் ஒவ்வொரு மாதிரி வச்சுருக்காங்க இல்லையா அந்த நியாய சட்டங்கள், அந்த மாதிரி ரோமானியர்களுக்கு நியாய சட்டத்தையும் தேவர்களையும் அறிமுகப்படுத்தினது யார் அப்படின்னு சொன்னால் இந்த நியூமா தான். ஸோ மூன்றாவது யாருன்னா டியூலஸ். ஸோ இவருடைய காலகட்டங்களில் பார்த்தோம் எப்படி சில சண்டைகளை யுத்தங்களை கொஞ்சம் ஆட்களை வச்சு அவர் ஜெயிச்சு அந்த நாட்களில் அவர் பவருக்கு வந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இன்றைக்கி வேகமாக இந்த மற்ற 7 ராஜாக்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஆங்கஸ், டார்க்வின், சர்வியஸ், லூசியஸ். ஸோ இவங்க இந்த 7 ராஜாக்களும் 7 விதமான கோட்பாடுகளை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. த 7 பிரின்சிபிள்ஸ் ஆஃப் த 7 கிங்ஸ். இதையே நான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்ட 27 புஸ்தகங்கள் புதிய ஏற்பாட்டில் ரோம சாம்ராஜ்யத்தின் காலங்களில் தான் எழுதப்பட்டது. ஸோ ரோமர்களுடைய பழக்க வழக்கம், அவங்களுடைய தேவ பக்தி, அவங்களுடைய வழிபாடுகள், ஸோ அவங்களுடைய பாலிட்டிக்ஸ், அவங்களுடைய கவர்மெண்ட்டை கையாளும் முறை, ஸோ அந்த நாட்களில் இருந்த பல காரியங்களை டெக்னாலஜி உட்பட இது எல்லாத்தையுமே அறிமுகப்படுத்தினது இந்த 7 முக்கிய ராஜாக்கள் தான். இவங்களுக்கு அப்புறம் ராஜாக்கள்னு யாருமே கிடையாது. ஸோ வேகமாக இந்த 3 ராஜாக்களை நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. இப்போ இந்த 4வது ராஜாவை குறித்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த சார்ட் எதுக்கு அப்படின்னு சொன்னால் இந்த 7 ராஜாக்களும் ஒருவருக்கு ஒருவர் ஒரு தொடர்பு உள்ளவர்கள் தான். ஏதோ ஒரு விதத்தில் நம்ம இவங்களை பார்க்கலாம். தே ஆர் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு ஈச் அதர். ஸோ ரெட்டில் வர்றதெல்லாம் யார் அப்படின்னா அந்த ராஜாவுடைய டாட்டர்ஸ், ஓகே, மகள்கள். ப்ளூவில் இருக்கிறது யார் அப்படின்னு சொன்னால் மகன்கள், ஸோ சன்ஸ் ஆஃப் த கிங்ஸ். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த பிரிஸ்கஸ், அவருடைய அந்த மகள் தான் டார்க்வினா. அந்த டார்க்வினாவை ஒரு ராஜா திருமணம் செய்கிறார், சர்வியஸ். அதில் பார்த்தீங்களா? ஸோ சர்வியஸ். ஸோ இப்போ சர்வியஸும் பிரிஸ்கஸும் ரிலேட்டட். எப்படி? பிரிஸ்கஸ் உடைய மருமகன் தான் இந்த சர்வியஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த நியூமாவுடைய இந்த மகள் தான் பாம்பீலியா. ஸோ அவங்க திருமணம் செய்து அவங்களுடைய வம்சத்தில் வந்த ஒரு ராஜா தான் ஆங்கஸ். ஸோ இந்த மாதிரி இந்த படம் உங்களுக்கு இந்த 7 ராஜாக்களும் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பெண் கொடுத்து பெண் எடுத்ததுனால ஒரு உறவின் முறையில் இருக்கக்கூடிய 7 முக்கியமான ராஜாக்கள். சரி, இப்போ இந்த 7 ராஜாக்களில் 3 ராஜாக்கள் நம்ம பார்த்தாச்சு. ஸோ 4வது ராஜாவை பற்றி நம்ம படிக்க போகிறோம். இந்த ஆங்கஸ் மார்சியஸ், இந்த ராஜாவுடைய காலத்தில் தான் லத்தீன், அப்போ நமக்கே தெரியும் இட்டாலியை தான் அவங்க மையமாக வைத்து ஆட்சி செய்தவங்க. இந்த ரோம் அப்படின்னு சொன்னாலே இவங்க மோஸ்ட் ஆஃப் த இட்டாலியா ரூல் பண்ணாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளெல்லாம் யுத்தத்தினால அவங்க என்ன செஞ்சாங்க, அது எல்லாத்தையும் கைப்பற்றினாங்க. ஸோ நாளுக்கு நாள் ரோம் வந்து வளர்ந்துட்டே தான் இருந்தது. ஸோ இட் வாஸ் க்ரோயிங் இன் டு சச் அ பிக் திங். அதாவது உலகத்தையே அப்படியே முழுங்கிருச்சுன்னு சொல்லலாம். எப்படின்னா அகஸ்துராயன் இருக்கும் பொழுது உலகம் எங்கும் கணக்கெடுப்பு நடந்தது. அது எப்படி? ஒரு ராஜானா அவனுக்கு கீழே இருக்கக்கூடிய நாடுகளில் கணக்கெடுப்பு நடத்தலாம். உலகம் முழுவதும் கணக்கெடுப்பு நடக்குது இயேசு பிறந்த சமயத்தில் அப்படின்னா ரோம் அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லாக வந்தாச்சு. ஸோ ரோமுக்கு கீழே உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் அத்தனை நாடுகளும் அத்தனை பரப்பளவும் ரோமுடைய ஆட்சிக்கு கீழே வந்தாச்சுங்கிறது மறுக்க முடியாத உண்மை. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம பயன்படுத்துகிற பல பெயர்கள் ரோமானியர்களுடைய பெயர்கள் தான். அதை நான் சொல்லும்போதே நீங்கள் நிறையா கட்டாயம் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இட் வாஸ் அ ஃபாஸ்ட் எம்பையர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஏடி கிறிஸ்து பிறந்த பிறகு AD 300 ரோம் வந்து உலகத்தையே ஆட்சி செஞ்சது. த லார்ஜஸ்ட் சிட்டி இன் த வேர்ல்ட். இந்த ரோம் சிட்டிசன்ஷிப் ஒருத்தங்க கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அவ்வளோ கனம்.
அவங்களுக்கு ஓட்டு உரிமை இருக்குது, அவங்க ஆர்மியில் சேரலாம், அவங்களுக்கு வீடு கட்டிக்கலாம், அவங்க வீட்டுக்கு இன்னும் கொஞ்சம் பணக்காரங்களாக இருந்தால் அவங்க வீட்டுக்கு பைப் கனெக்ஷனில் தண்ணி கொண்டு வரலாம். இப்படி ஏராளமான வசதிகள்னு வச்சுக்கோங்களேன். அதாவது அடிமைகளுக்கு கொடுக்கக்கூடிய எந்த தண்டனைகளும் ரோமானிய குடியுரிமை சட்டம் வச்சிருக்கிற ஒருத்தருக்கும் கிடையாது. ஸோ ரோமன் சிட்டிசன்ஸ் வந்து நிறைய விஷயங்களை என்ஜாய் பண்ணாங்க. தே ஹேட் லாட் ஆஃப் லிபர்ட்டி. அவங்களுக்கு நிறைய கன்செஷன்ஸ் இருந்தது, ஃப்ரீடம் இருந்தது. அந்த மாதிரி ரோமன் சிட்டிசன்ஷிப் ஒருத்தங்க கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயமா அந்த நாட்களில் இருந்தது. ஸோ இந்த ஆங்கஸ் மார்ஷியஸ் யார் அப்படின்னா, ரெண்டாவதாக பார்த்தோம் இல்லையா, நியூமாங்கிற ராஜா. ஸோ அவர் என்ன சொன்னார், சமாதானத்தின் வழியாக அவர் ஆட்சியை நடத்துகிறவர். ஸோ அவர் அந்த நாட்களில் அவரும் ஒரே ரிலீஜியஸ் ப்ராக்டிஸில் இருந்தவர் தான். ஆனால் ஒரு முக்கியமான ஒரு பக்கத்து நாட்டை கைப்பற்றினார். கைப்பற்றினதுக்கு அப்புறம் அந்த ஒரு கடவுளோட துணையால் தான் நான் இந்த நாடை நான் கைப்பற்றினேன் அப்படின்னு சொல்லி ரோமை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, இந்த ரோமை சண்டை போட்டு இந்த ரோமை வந்து பெருசாக்க ஆரம்பிச்சிட்டார். நிறைய இடங்களில் எந்த பட்டணத்தெல்லாம் யுத்தத்தில் கைப்பற்றாரோ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் கொலை செய்ய மாட்டார். கொலை செய்கிறதுக்கு பதிலாக அவங்களெல்லாம் தன்னுடைய ரோம சாம்ராஜ்யத்துக்கு கீழே இணைச்சிக்குவார். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், இதுக்கு முன்னாடி இருந்த பழைய கிங்டம்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே பாதி பேர்த்த கொன்றுவாங்க. ஸோ கைப்பற்றினாங்க. இப்போ பாபிலோனியர்களாக இருக்கட்டும், அசீரியர்களாக இருக்கட்டும், ஒரு பட்டணத்தை கைப்பற்றும் போது அங்கே இருக்கக்கூடிய மக்களை நிறைய பேர்த்து கொன்று போட்டுருவாங்க. ஆனால் இவருடைய காலங்களில் என்ன சொல்கிறாங்கன்னா, அநேக மக்களை தனக்கு கீழே வேலை செய்கிறதுக்கு வச்சுக்கிட்டாராம். ஸோ இப்படி நிறைய சண்டை போட்டு நிறைய பட்டணங்களை சேர்த்துக்கிட்டார். அப்போது இவர் என்ன செய்வார்னா, இவருக்கு ஒரு ப்ராக்டிஸ். இப்போ பக்கத்தில், இப்போ நான் இருக்கிற இடத்துலேருந்து பக்கத்தில் ஒரு ஊருன்னு வச்சுக்கோங்க, ஒரு பொள்ளாச்சி. அந்த ஊரை நான் போய் கைப்பற்றணும் அப்படின்னு சொன்னால், அந்த ஊரில் போய் 3 நாள் அங்கே நின்று இந்த மாதிரி நாங்கள் உங்கள் மேலே போர் தொடுக்க போகிறோம், நீங்கள் போருக்கு வர்றீங்களா, இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யலாம், எங்ககிட்ட நீங்கள் அடிமைகளாக நீங்கள் உங்களை விட்டு கொடுத்து எங்ககிட்ட நீங்கள் வந்தால யூ கேன் சரண்டர். எய்தர் யூ கேன் சரண்டர் அஸ் ஸ்லேவ்ஸ் ஆர் யூ கேன் வேஜ் வார் அகெயின்ஸ்ட் அஸ். நாங்கள் எங்கள் கூட நீங்கள் யுத்தத்துக்கு நீங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லி 3 நாள் அங்கே நின்று சத்தமாக சொல்லுவாங்க. இந்த 3 நாளைக்குள்ளே அவங்க ஒருவேளை பயந்து போய் இல்லை நாங்கள் யுத்தத்துக்கெல்லாம் வரலை அப்படின்னு சொன்னாங்கன்னா, இவங்க அந்த பட்டணத்தை கைப்பற்றி அந்த பொள்ளாச்சி என்ன ஆயிரும், ரோம சாம்ராஜ்யத்துக்கு கீழே வந்துடும். ஸோ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி இவங்களுடைய டிமாண்டை 33 நாட்கள், ஸோ 3 டைம்ஸ் சொல்கிறாங்க, 33 நாட்கள் அவங்க இனங்களைன்னா போர் தொடுத்துருவாங்க. அங்கேருந்து ஒரு அம்பு எரிஞ்சிடுவாங்க. அது எதுக்கு அடையாளம் அப்படின்னா, உங்கள் மேலே நாங்கள் யுத்தத்துக்கு நாங்கள் வரப்போகிறோம் அப்படின்னு ஒரு விரோதத்தை காண்பிக்கிறதுக்கு ஒரு அடையாளமாக ஒரு அம்பு எரிஞ்சிடுவாங்க. ஸோ இப்படி இருந்த காலங்களில் ரோம் சிட்டி நாளுக்கு நாள் வளர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ராஜாவுடைய காலத்தில் தான் இட் வாஸ் டைம் ஆஃப் க்ரோத்துன்னு சொல்லலாம். பால் சுப்ளீஷியஸ், அதாவது டைபர் நதி மேலே 2 பட்டணத்தை இணைக்கக்கூடிய பாலத்தை கட்டலாம். இன்றைக்கி எப்படி நிறைய இடங்களில் பிரிட்ஜ் கட்டுறாங்க பார்த்தீங்களா, இந்த பிரிட்ஜ் கட்டலாங்கிற அந்த பழக்கத்தையே கண்டுபிடிச்சவங்க இந்த ரோமானியர்கள் தான். ஸோ அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா பீப்புள் ஆஸ்தியாங்கிற ஒரு இடம், அந்த இடத்துல இருக்கும் பொழுது அந்த ஒரு பக்கத்தில் ஒரு பிஸியான ஒரு கடற்கரை பகுதி, ஒரு பிஸியான போர்ட், அங்கே நிறைய வியாபாரங்கள் உண்டு, கப்பல் கட்டுவாங்க, அந்த இடத்துல பணம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய அந்த தொழில் நடக்கும். ஸோ அந்த இடத்துல நிறைய வசதி வாய்ப்புகளோடு அங்கே இருப்பாங்களாம். ஸோ இந்த ரோமானியர்கள் அந்த இடத்துல 3 or 4 ஸ்டோரி பில்டிங் அந்த நாட்கள்லேயே அவங்க கட்டியிருக்காங்கன்னா பாருங்களேன். இவங்க அது மட்டும் இல்லை, இவங்க வந்து கிரேட் என்ஜினியர்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இந்த தண்ணீரை தேக்கி வைக்கிறதோ, சேமிப்பு திட்டமோ, இல்லை இப்படிப்பட்ட பிரிட்ஜு பாலங்களோ, இல்லைன்னா ஒரு சேனல் அமைச்சு தண்ணீரை மலைப்பகுதியிலிருந்து பட்டணங்களுக்கு கொண்டு வரதோ, தூரத்தில் இருக்கக்கூடிய மலைப்பகுதியிலிருந்து ஊருக்குள்ளே தண்ணி கொண்டு வரதோ, இது எல்லாமே கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா இந்த ரோமானியர்கள் தான். ஸோ கான்ஸ்டண்ட்டாக பெரிய பெரிய பைப்பு வச்சு அவங்களுக்கு எப்போவுமே அவங்களுக்கு தண்ணி கொண்டு வரதுக்கு அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிறைய வார்த்தைகள் அவங்கக்கிட்ட நம்ம வந்து மால்னு சொல்கிறோம். அதாவது இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா சந்தை, மால்,
இதெல்லாம் பேசுகிறோம் இல்லையா. ஒரு மால்னா என்ன அர்த்தம்? ஒரு மால்குள்ளே போயிட்டா பலதரப்பட்ட கடைகள் அங்கே இருக்கும். ஒரே இடத்துல நீங்கள் தேவையான பொருட்கள்லாம் ஒரே இடத்துல வாங்கலாம். ஆனால் பல 1000 வருஷங்களுக்கு முன்பாகவே இந்த மாலுங்கிற கான்செப்ட் எல்லாம் இந்த ராஜாக்கள் பீரியட்லேயே கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ராஜாக்கள் பீரியட்லேயே வேர்ல்டுடைய ஃபஸ்ட்டு ஷாப்பிங் மால் அதை கட்டினது கொண்டு வந்ததே இந்த ரோமன்ஸ் தான். ட்ராஜன்ஸ் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு ஃபேமஸான மார்க்கெட். அதில் 5 லெவல் ஆஃப் மார்க்கெட். அது ஒரு பெரிய குயிரினால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலைப்பகுதி, ரோம சாம்ராஜ்யத்தினுடைய மைய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மலையில் தான் ஒரு மிகப்பெரிய ஷாப்பிங் மால் கட்டினாங்க. அன்னைக்கே அந்த மால்குள்ளே 150 விதமான கடைகள் இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். வித்தியாசமான கடைகள். அப்படி ட்ராஜன்ஸ் மார்க்கெட் வாஸ் சச் வெரி வெரி ஃபேமஸ். ஸோ அந்த நாட்கள் இந்த ஆங்கர்ஸ்க்கு நம்ம சொல்லலாம். இப்படி பல கண்டுபிடிகள் பாருங்கள். சீ போர்ட் அட் ஆஸ்ட்ரியா. ஸோ பெரிய பெரிய ஃப்ளாட்டில் அங்கே இருந்தாங்க. அதுக்கு பேர் இன்சுலே அப்படின்னு சொல்லி பேர். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கண்டுபிடிப்புகள், இன்வென்ஷன்ஸ், கட்டிடக்கலைகள் இதெல்லாம் நிறைஞ்சவங்க. வெரி இன்டெலிஜென்ட் பீப்புள். யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ரோமன்ஸ். ஸோ இப்படி நல்லா போயிட்டுருக்கும்போது இந்த ஊருக்குள்ளே ஒரு பணக்காரன் வரான். அந்த பணக்காரன் தான் யார் அப்படின்னா லியூஷியஸ் டார்க்வினியஸ் பிரிஸ்கஸ். இவன் ஒரு பயங்கர பணக்காரன். இவன் ரோம் நகரத்துக்கு குடிபெயர்ந்து உள்ளே வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது செய்கிறான். இவன் இப்படி நல்லது செய்கிற விஷயம் இந்த ராஜா கேள்விப்படுறாரு. யார்? ஆங்கஸ் மார்ஷியஸ். இவங்க 2 பேரும் நண்பர்கள் ஆகிறாங்க. நண்பர்கள் ஆனோன்னு ராஜாவுக்கு நெருங்கிய அட்வைசராகவும் மாறுறாரு. ஸோ அப்பப்போ ராஜாவுக்கு தேவையான ஆலோசனைகளை கொடுக்குறாரு. ராஜா இவரை ரொம்பவே நம்புகிறார். ஸோ கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் ராஜா 24 வருஷம் ஆட்சி செஞ்சதுக்கு பிறகு ஆங்கஸ் மார்ஷியஸ் இறந்து போகிறார். இந்த ஆங்கஸ் மார்ஷியஸ்க்கு 2 பசங்க. இந்த 2 பசங்க இருக்கிறாங்க. இன்னும் அடுத்தது யார் ராஜான்னு அறிவிக்கப்படலை. அந்த சமயத்தில் இந்த ஊருக்குள்ள பணக்காரனாக வர்றாரு இல்லையா இந்த பிரிஸ்கஸ். இந்த பிரிஸ்கஸ் இந்த 2 பசங்களுக்கு கார்டியனாக மாறுறாரு. அப்போ என்ன சொல்கிறாரு, நீங்கள் 2 பேரும் கொஞ்ச நாள் காட்டு பகுதிக்கு வேட்டையாடிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேர்த்தையும் தூர தேசத்துக்கு அவங்கள என்டர்டெயின்மெண்ட் கொஞ்சம் ஜாலியாக இருந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். அனுப்பிட்டு அவங்க இல்லாத அந்த டைமை பயன்படுத்தி ஏற்கனவே அந்த ஊரில் நிறைய நல்ல பேர் சம்பாரித்து வச்சுருந்தார். ஸோ ஒரு 300 மெம்பர் செனேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டீமை ஏற்கனவே ரோமர்கள் அதை இயக்கிட்டா இருந்தாங்க. ஸோ அவங்களுடைய அந்த மெஜாரிட்டியை வச்சு, அந்த செனேட்டில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸுடைய சப்போர்ட்டை வச்சு இந்த பசங்க இல்லாத காலகட்டங்களில், ஆங்கஸுடைய பசங்க இல்லாத சமயத்தில் தானே ராஜாவாக அறிவிச்சுக்கிட்டு ராஜாவாகவும் இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது தான் இவர் கட்டின ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேடியம், அதுதான் சர்க்கஸ் மேக்சிமஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் போய் கூகுளில் போட்டாலே வரும். இதை பற்றி எல்லாமே நம்ம நியூ டெஸ்ட்மெண்ட்லேயும் சில முக்கியமான இடங்கள்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஸோ இந்த பெரிய சர்க்கஸ் மேக்சிமஸ் அந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டேடியம் கட்டுறார். அந்த சமயத்தில் ஊரை சுற்றி எதிரிகள் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒரு பெரிய வால் கட்டணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கார். நீங்கள் ரோம் நகரத்தை பார்த்தீங்கன்னா வரலாறு சொல்லுது, அந்த ரோம் நகரத்தை சுற்றி கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டருக்கு பெரிய கற்களால் எழுப்பப்பட்ட பெரிய சுவர்கள் இருக்குமா. அந்த சுவர்களில் 37 கேட் இருக்கும். நீங்கள் ரோம்குள்ளே என்டர் ஆகணும்னா இந்த 37 கேட்டில் ஏதோ ஒரு கேட் வழியாக தான் என்ட்ரு ஆகணும். என்ட்ரு ஆகிறதும் ரொம்ப ரொம்ப கடினமாக. ஸோ அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். யூ கேனாட் என்டர் ரோம். ரோம்குள்ளே உள்ள நுழையிறதே அவ்வளோ கஷ்டம். அதனால தான் பவுல் சொல்கிறாரு, அவர் ரோம குடியுரிமை வச்சுருந்தா கூட பிறப்பிலேயே அவர் ரோமன் சிட்டிசன் தான். ஆனால் அவர் ரோமை பார்த்ததே இல்லை. அவருக்கு ரோமை பார்க்கணுன்னு ரொம்ப ரொம்ப ஆசை. அதனால தான் கடிதங்களில் அது எழுதுவார். அவருடைய மரண சமயத்தில் தான் அவர் ரோமை பார்த்தார், ரோம்குள்ளே என்ட்ரானார். ஸோ இந்த மாதிரி இந்த ராஜாவோட காலத்தில் தான் அப்படிப்பட்ட பெரிய சுவர்களை எழுப்பணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த சமயத்தில் இந்த ரோமர்கள் மேலே படையெடுத்து ஒரு கூட்டம் வர்றாங்க. அந்த கூட்டத்துடைய பேர் தான் சேபைன்ஸ். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒரு பெரிய பாலம் இருந்ததுன்னு. அந்த பாலத்து வழியாக இவங்க வராங்கன்னு கேள்விப்பட்டுட்டு அந்த பாலத்துக்கு இந்த பிரிஸ்கஸுங்கிற ராஜா தீ வச்சிடறார். அந்த தீ வச்சு அங்கே வந்த எல்லா செபைன்ஸும் மரித்து போய் அங்கே நடந்த யுத்தத்தில் இவர் ஜெயிச்சு இவர் தன்னுடைய ராஜ்யத்தை காப்பாற்றிக்கிட்டார்.
ரோம சாம்ராஜ்யத்தை காப்பாற்றிக்கிட்டார். அது இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு பெரிய வெற்றி விழாவாகவே கொண்டாடுவாங்க இந்த ராஜாவுடைய வெற்றியை. ஸோ இப்படி இருந்த ஒரு சமயத்தில் இதுதான் பாருங்க, அவங்க இந்த ராஜாவுடைய காலகட்டத்தில் தான் குளோக்கா மேக்சிமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ட்ரெயின் சிஸ்டம், சூயேஜ் சிஸ்டமாக அவங்க கட்டுனாங்க. அதாவது இவங்களை குறித்து அவங்க சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம ட்ரைனேஜ், பாதாள சாக்கடை பற்றி பேசுகிறோம், சுரங்கப்பாதையெல்லாம் பற்றி பேசுகிறோம். இது எல்லாத்துக்கும் அடித்தளம் யாருன்னு கேட்டிங்கன்னா ரோமர்கள் தான். ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா குளோக்கா மேக்சிமா, இந்த குளோக்கா மேக்சியோட மிகப்பெரிய இந்த சூயேஜுக்கு மேலே ஒரு பெரிய குதிரை ரதமே போகலாமா. அந்த அளவுக்கு மிக மிக பிரம்மாண்டமான ஒரு ட்ரைனேஜ் கட்டினாங்க. ஏன் இதை கட்டினாங்க அப்படின்னா, இந்த ரோம்ல நகரத்தில் நாளுக்கு நாள் அதிகமான மக்கள் குடியேறவும், அங்கே ஒரு விதமான இவங்களுடைய கழிவுகள் எல்லாம் சரியாக ப்ராப்பராக வெளியேற்றுவதற்கு நல்ல திட்டங்கள் இல்லாததுனால கொள்ளை நோய்கள் பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த கொள்ளை நோய்களை எப்படி நம்ம தடுக்கிறது, இந்த டிசீஸ் வராமல் எப்படி நம்ம தடுக்கிறது அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த சமயத்தில் தான் இந்த குளோக்கா மேக்சிவாவை அவங்க பெருசாக கட்டினாங்க. ஸோ இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகள்லையும் பல பிரின்சிபல்ஸை, டெக்னாலஜியை பயன்படுத்துறது இந்த ரோமர்கள் கிட்ட இருந்து தான். இன்னைக்கு வரைக்கும் இது பார்வைக்கு இன்னைக்கு அவங்க கட்டினதுக்கு அடையாளமாக இன்றைக்கும் இருக்குது. ஸோ நமக்கு என்றைக்காவது வாய்ப்பு இருந்துச்சுன்னா நம்ம போய் தாராளமாக பார்க்கலாம். ஸோ அப்படி இருந்த ஒரு சமயத்தில் இந்த வேட்டைக்கு போன இந்த 2 பசங்க நாடு திரும்புகிறாங்க. நாடு திரும்பும்போது ஆச்சரியம் காத்துட்ருக்கு. யாருன்னு சொன்னால் அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு, அவங்களோட கார்டியனாக இருக்கிற அவர் பிரிஸ்கஸ் ராஜாவாக இருக்கிறாரு அப்படிங்கிறது அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது. இது மிகப்பெரிய துரோகமாக பார்க்குறாங்க. அப்போது ஒரு கூலிப்படையை ஏற்படுத்துகிறாங்க. இந்த கூலிப்படையை ஏற்படுத்தி இவரை கொலை செய்கிறதுக்கு திட்டம் போடுறாங்க. ஸோ ராஜாவை பார்க்கறதுக்கு 2 பேரும் ஆள் அனுப்புகிறாங்க. அதில் ஒருத்தர் முன்னாடி போய் அந்த நாட்டை குறித்து ஏதோ ஒன்று பேசுகிற மாதிரி ஒரு பேச்சு கொடுத்துட்டு ராஜாவுடைய கவனத்தை தான் பக்கம் திருப்பும்போது இன்னொருவர் வேகமாக பின்னாடி ராஜாவுடைய தலையில் வேகமாக அவரை கொலை செய்கிறார். பயங்கர பலத்த காயமடைஞ்சு அவர் மரித்து போகிறார். ஆனால் வெளி உலகத்துக்கு இவர் செத்து போயிட்டாருங்கிற விஷயத்த வெளியவே கொண்டு வரல. அது அவங்களுடைய மனைவி அதை டோட்டலாகவே மறைச்சு வைக்கிறாங்க. ஸோ ராஜா நல்லா இருக்காரு, உடம்பு சரியில்லாமல் இருக்கிறார் இப்படின்னு அப்படியே அவங்கள காப்பாற்றிட்டே வராரு. ஆனால் இதற்கு நடுவில் ஒரு நாள் தன்னுடைய மருமகன் சர்வியஸ் டியூலியஸ் இவரை ராஜாவாக அறிமுகப்படுத்துகிறாங்க. சர்வியஸ் ராஜாவாகிறார். இவர் தான் 6வது ராஜா. இந்த ராஜா எதுக்கு ரொம்ப ஃபேமஸ்ன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பைபிளில் இருக்கக்கூடிய நிறைய சம்பவங்களுக்கு ஃபேமஸ். அதாவது முதல்ல ஒரு கணக்கெடுப்பு நடத்தது யார் அப்படின்னா அந்த சர்வியஸ் டூலியஸ் தான். ஒரு கணக்கெடுப்பு எடுத்து மக்களை கேட்டகரி வைஸ் பிரித்தது இவர் தான். அதாவது தொழில் வகையில் பிரித்தார், வசதி வாய்ப்புகள் வழியில் பிரித்தார், ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், அவங்களுடைய தாளந்து, இப்படி ஜனங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கியமானதை இப்படி பிரித்தார், கேட்டகரைஸ் பண்ணார். ஸோ இந்த கேட்டகரைஸ் பண்ணது யார் அப்படின்னா இந்த சர்வியஸ் தான். சில சட்ட திட்டங்களை கொண்டு வந்தார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு முறை இயேசு கிறிஸ்துவின் இடத்துல 100க்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரனுடைய சுகத்துக்காக ஆள் அனுப்புவார். அவர் சொல்லும்போது ஒன்று சொல்லுவார், நான் ஒரு அதிகாரத்துக்கு உட்பட்டவனாக இருந்தும் எனக்கு கீழே என்னுடைய அதிகாரத்துக்கு கீழே நிறையா பேர் இருக்கிறாங்க. நான் ஒருத்தனை போன்னு சொன்னால் அவன் போவான், வான்னு சொன்னால் வருவான், இதை செய்யின்னு சொன்னால் அதை செய்வான். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு ஆர்டர் ரோமன் ரூலிங் சிஸ்டமில் இருந்தது. ஸோ ஒரு அத்தாரிட்டிக்கு கீழே ஒருத்தர் இருக்கும்போது அவங்களுக்கு என்னெல்லாம் உரிமைகள் இருக்குது, இவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் இடத்துல இவங்க எப்படியெல்லாம் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற சில ஆர்டர் அப்படி கொண்டு வந்தது. ஒரு பாலிட்டிக்ஸில் ஒரு ஆர்டரை கொண்டு வந்து, ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச்சை கொண்டு வந்தது இந்த சர்வியஸ் டியூலியஸ் தான். ஸோ இவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இந்த பிரிஸ்கஸ் ராஜாவை இந்த 2 பசங்க கொன்னது போல் நம்மளையும் இந்த மாதிரி கொலை செஞ்சிருவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு, ஸோ இந்த இடத்துல இந்த தன்னுடைய மகள்களை அந்த பழைய ராஜாவுடைய மகன்களுக்கு திருமணம் செய்து கொடுக்கிறார். பிரிஸ்கஸுடைய மகன்களுக்கு திருமணம் செய்து கொடுக்கிறார். பாருங்க, சர்வியஸ் மேரிட் his daughters to sons of Priscus.
அப்பாடா இப்போ பிரிஸ்கஸுடைய 2 பசங்களுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா நம்ம உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு சொல்லி தன்னுடைய 2 மகள்களை அந்த 2 மகன்களுக்கு கொடுத்தாங்க. ஆனால் பாருங்க இந்த ரோம ராஜாக்களுக்குள்ள என்ன அப்படின்னு, அதில் ஒருவன் டார்க்வின் அப்படிங்கிறவன் தன்னுடைய மனைவியை முதல்ல கொலை செய்கிறான், 2வது தன்னுடைய சகோதரனை கொலை செய்கிறான், 3வது சகோதரனுடைய மனைவியை திருமணம் செய்துக்கிறான். இதை நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? யோவான் ஸ்நானகனுடைய காலகட்டங்களில் இந்த பிலிப்புவை கண்டிக்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஏரோதியாளை கண்டிக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ நீ பண்ணுறது தவறுங்கிறத அவர் சுட்டி காட்டுறதை நம்ம பார்க்குறோம். அதனால அவரை கொலையும் செய்யப்படுறாரு. ஸோ இந்த பாவம் அந்த நாட்களில் மட்டும் இல்லைங்க, இந்த ரோம ராஜாக்களுடைய காலகட்டங்கள்லேயே இஷ்டம் போல் திருமணம் செஞ்சுக்கிறது, இஷ்டம் போல் கொலை செய்கிறது, இது எல்லாமே அவங்களுடைய பழக்கத்தில் சாதாரணமாகவே இருந்திருக்கு. இப்படி இருந்தவர் தன்னுடைய மாமனார் அவரையும் கொலை செய்துட்டு இந்த சர்வியஸ் கொலை செய்யப்பட்டுட்டார். யாருன்னா தன்னுடைய சொந்த மகளாலேயே கொலை செய்துட்டார். கொலை செய்யப்பட்டு ஏன் தன்னுடைய மருமகனுக்கும் அதிலிருந்த ஒரு மகளுக்கும் பதவி ஆசை அதிகமாக இருந்தது. அதனால இந்த கடைசி ராஜாவா ஒரு ராஜா வராரு. இவர் தான் ரொம்பவே ஒரு கொடுமையான ராஜான்னு சொல்லலாம், லூசியஸ் டார்க்வின் சூப்பர்பஸ். ஸோ இவருடைய காலத்தை தான் த ப்ரவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. டார்க்வின் த ப்ரவுட், த லாஸ்ட் கிங். இவர் தான் கடைசி ராஜா. பயங்கர பெருமை, ரோமர்களுக்கு எப்போவுமே பெருமை பயங்கர ஜாஸ்தி. ஸோ இவருடைய இதை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸோ தன்னுடைய மாமனாரை கொலை செய்துட்டார். யாரெல்லாம் கொலை செய்தார்? மனைவியை கொலை செய்தார், சகோதரனை கொலை செய்தார், மாமனாரையும் கொலை செய்தார். எப்படியோ அரசாங்கத்துக்கு வந்தார், ராஜாவும் ஆயிட்டார் ரோம அரசாங்கத்தில். ஸோ அந்த மாதிரி இருந்த ஒரு சமயத்தில் தான் ஸோ டார்க்வின் யாரெல்லாம் தன்னை எதிர்த்தாங்களோ அத்தனை பேர்த்தையும் விசாரணையே இல்லாமல் கொலை செய்தார். இதை எங்கே பார்த்துருக்குறோம்? இயேசு கிறிஸ்துவினுடைய காலகட்டங்கள்லையும் நம்ம பார்த்துருக்குறோம். அவரை சரியாக விசாரிக்காமல் ஸோ கொலை செய்ததை நம்ம பார்த்துருக்கோம். அன்றைக்கி சிலுவை மரணங்கள் அன்றைக்கி நடந்தது இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் பிலாத்து நிறைய பேர்த்த விசாரிக்காமல், சரியாக விசாரிக்காமல் கொலை செய்தார் அப்படிங்கிறதும் வரலாற்று ஆசிரியர் ஜோசபஸ் பதிவு செய்து வைத்திருக்கிறார். கொலை செய்தது மட்டுமல்ல, அவங்களுடைய சொத்துக்களை எல்லாம் அபகரிக்கிற பழக்கம் இந்த கடைசி ராஜாவாகிய லூசியஸ் டார்க்வினுக்கு இருந்தது. அந்த சமயத்தில் தான் இவருடைய மகன் செக்ஸ்டஸ் ஒரு முக்கியமான ஒரு பாவம் செய்கிறார். அந்த நாட்களில் இருந்த லுக்ரேஷியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹை அஃபீஷியலுடைய மனைவியின் இடத்துல தவறாக அவர் நடந்து கொண்டதுனால அவங்க இவன் செய்த இந்த ராஜாவினுடைய மகன் செய்த அந்த பாவத்தை எல்லாருக்கும் முன்பாக அறிவித்து, இப்படி ஒரு பாவத்தை எனக்கு செய்துட்டான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை நாசமாக்கிட்டான்னு சொல்லி எல்லாருக்கும் முன்பாக அவங்க தற்கொலை செய்து லுக்ரேஷியா மரித்து போனாள். அதற்கு பின்பாக அவங்க ஒரு மிகப்பெரிய கலவரம் நடக்குது. அந்த கலவரத்தில் நடந்தது என்ன அப்படின்னா, இனிமேல் ரோம சாம்ராஜ்யத்துக்கு ராஜாங்கிற ஒருத்தருக்கு அதிகாரத்தை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எண்ட் ஆஃப் கிங்ஸ் அது டோட்டலாகவே வந்துருச்சு. அதிலிருந்து வந்தது தான் ரீபப்ளிக். இப்போ பாருங்கள், நம்மளும் ரீபப்ளிக் டேலாம் கொண்டாடுறோம் இல்லையா? ஸோ இந்த ரோமன் ரீபப்ளிக் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். ஆனால் இந்த 7 ராஜாக்களுடைய காலகட்டங்களில் இவங்களுடைய கண்டுபிடிப்புகள், இந்த வளர்ச்சி, இவங்க பயன்படுத்தின இந்த டெக்னிக், அது அவங்க தெய்வங்களாக இருக்கலாம், அவங்களோட பாலிட்டிக்ஸாக இருக்கலாம், இது எல்லாம் காலங்களாக இன்றைக்கி வரைக்கும் இந்த 2024 கூட நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற தொடர்ச்சியாக வரக்கூடியதில் பார்க்கலாம். கடைசியாக இப்போ நடக்கக்கூடிய இஸ்ரேல் பாலஸ்தீனத்தில் நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை வேகமாக நம்ம பார்த்துடலாம். மிடில் ஈஸ்டில் என்ன தான் நடக்குது, ஸோ இந்த யுத்தம் எப்படி போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த முதல் ஸ்லைடுக்கு நேராக நம்ம போகலாம். இன்றைக்கி கிறிஸ்தவர்களாகிய நாம் என்ன தெரிஞ்சுக்கணும், நான் ஏன் இஸ்ரேல் தேசத்தை பார்க்கணும், அங்கே நடக்கிறது என்ன அப்படின்னா, அந்த நாட்டை நீங்கள் திரும்பி பாருங்கள், அது உங்களை அதிகமாக உற்சாகப்படுத்தும். ஏன்னு கேட்டால் அந்த தேசத்துக்கு ஆண்டவர் சொன்ன எல்லா தீர்க்க தரிசனங்களும் துல்லியமாக நிறைவேறிட்டு இருக்கு. அந்த தேசத்தை கர்த்தர் யாரோட கையிலையும் ஒப்பு கொடுக்கல. எத்தனையோ பேர், அதாவது இஸ்ரேல் இஸ் டெட், இஸ்ரேல் இஸ் டெட், இஸ்ரேல் இஸ் டெட்னு எத்தனையோ டிக்ளேர் பண்ணுறாங்க. ஆனால் இஸ்ரேல் தேசத்தை ஒன்றுமே செய்ய முடியல. எதிர்நாடுகள் கைகளில் ஆண்டவர் விட்டு கொடுக்கவே இல்லை. அந்த நாட்டை கர்த்தர் எப்படி அழகாக பாதுகாத்துட்டே வராரு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது இவங்களுக்கெல்லாம் கொடுத்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் அந்த தேசத்தில் நிறைவேறிட்டு வர்றார். அப்படிங்கும்போது உங்கள் வாழ்க்கையிலையும் சபைக்கும் கொடுத்த வாக்கு தத்தத்தை ஏசப்பா கட்டாயம் நிறைவேற்றுவாங்க.
ஸோ வி சர்வ் அ வெரி ஃபெய்த்ஃபுல் காட் இஸ் ஸோ ஃபெய்த்ஃபுல். அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு ஆண்டவர் இவ்வளவு உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை பார்க்கும்போது நமக்கும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஸோ வேகமாக நான் சொல்கிறேன் பாருங்கள், இஸ்ரேல் இப்போ கரண்ட்டாக எங்கெல்லாம் யுத்தத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஈரானோட அது யுத்தத்தில் இருக்குது. ஸோ இஸ்ரேல் இஸ் அட் வார் வித் ஈரான். ஆனால் ஈரானையும் இப்போ இஸ்ரேலையும் ஒரு சின்ன கம்பேரிசன். இப்போ பாருங்கள், யார்கிட்ட அதிகமான மனிதர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல 9.56 மில்லியன், ஆனால் இங்கே 88.6 மில்லியன். அப்போ எங்கே அதிகமாக இருக்கிறாங்க? ஈரானில் தான் மனிதர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ ஆர்மி எங்கே இருக்கிறாங்க? இந்த இடத்துல 0.17 மில்லியன், ரிசர்வ் 0.45 மில்லியன், இந்த சைடில் ஆக்டிவாக இருக்கிறது 0.58 மில்லியன். ஸோ பல லட்சங்கள் அந்த இடத்துல ஆக்டிவாக இருக்கிறாங்க. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப புத்திசாலிகள் ஷார்ப்பாக இருக்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இஸ்ரேல் தான். பட் கம்பேரிசன் நம்பர் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு குட்டி நாடு, கொஞ்சம் மக்கள் தான். இதை விட பல மடங்கு மக்கள் இவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடு. ஸோ இவங்களுடைய ஜிடிபி பொருளாதாரம் அதை பார்க்கும்போது $539 பில்லியன். அவங்கள விட இவங்க கிட்ட பணம் நிறையா இருக்குது. யாருக்கு விட? ஈரானை விட பணம் நிறையா இருக்குது. ஸோ அதிகமான பணத்தை எதில் அவங்க வச்சுருக்காங்க, சேவ் பண்ணிகிட்ருக்காங்க? மிலிட்ரியில் தான் சேவ் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஒரு நாடு நிறைய பணத்தை எதில் சேவ் பண்ணும், எதில் இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னா அந்த நாட்டை பாதுகாக்கிற அந்த வெப்பனில் தான் இன்வெஸ்ட் பண்ணும். ஸோ மிலிட்ரி பட்ஜெட்டை பார்த்தீங்கன்னா ஈரானை கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இந்த இஸ்ரேல் தான் அது அதிகமான பட்ஜெட் அது வச்சுருக்கு. ஸோ இப்போது இந்த அமெரிக்காவோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இஸ்ரேலுக்கு இருக்குது. பட் இப்போ அது குறைஞ்சிட்டு வருது. ஈரானுக்கு 0 சப்போர்ட். ஈரானுக்கு எந்த சப்போர்ட்டும் கிடையாது. ஸோ சில பாருங்கள், மக்கள் விகிதத்தில் இவங்க ரொம்ப கம்மி, ஆனால் ஜிடிபியில் இவங்க ஜாஸ்தி. மிலிட்ரி இவங்க கிட்டே இருக்குது, ஆயுதங்கள் இருக்குது. ஸோ வரக்கூடிய யுத்தம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். இஸ்ரேலுக்கு ஒரு சமயத்தில் ஒரு யுத்தம் கிடையாதுங்க. இஸ்ரேலுக்கு ஈரான் மேலே ஒரு யுத்தம் நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ நமக்கு சமீபத்தில் நமக்கு தெரியும் 350 ட்ரோன், பேலிஸ்டிக் மிசைல்ஸ், க்ரூஸ் மிசைல்ஸ் எல்லாத்தையும் போட்டு அட்டாக் பண்ணாங்க. ஸோ அது ஒரு வேர்ல்டு ஹிஸ்ட்ரின்னே சொல்லலாம். ஒரே நாளில் இத்தனை ஆயுதங்களை வச்சு ஒரு தேசத்தை தாக்குனது ஒரு பெரிய வரலாற்று பக்கங்களில் முக்கியமான ஒரு சம்பவம். ரெண்டாவது, செகண்ட் ஃப்ரண்ட் யார் கூட யுத்தத்தில் இருக்குது? ஹமாஸ் கூட யுத்தத்தில் இருக்குது. அக்டோபர் 7ஆம் தேதியிலிருந்து இந்த அட்டாக் போயிட்டே தான் இருக்குது. ஏராளமான பிணை கைதிகள் ஹமாஸ் வசம் இருக்கிறாங்க. அதில் ஒரு சின்ன குழந்தையும் மாட்டிக்கிட்டு இருக்கு. அதனால் ஸோ நம்ம அந்த தேசத்தை பார்க்கும்போது நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 2-3 பிணை கைதிகள் பேராச்சும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்களுக்காக என்ன செய்யணும்? நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஏன்னா அந்த தேசம் கர்த்தருடைய தேசம். மூணாவது, தேர்ட் ஃப்ரண்ட் யார் கூட சண்டையில் இருக்காங்க? ஹெஸ்போலாவோட சண்டையில் இருக்காங்க. ஸோ ஹெஸ்போலாக்கு யார் பணம் கொடுத்து ஸ்பான்சர் பண்ணுறது? ஈரான் தான் ஸ்பான்சர் பண்ணுது. ஸோ லெபனான்லேருந்து இது தாக்கக்கூடிய ஒரு டெரரிஸ்ட் குரூப் எது? ஹெஸ்போலா. நாலாவதாக யார் கூட சண்டையில் இருக்காங்க? ஹூத்தீஸ். இவங்க இஸ்ரேலை நாங்கள் அழிக்காமல் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி தீவிரமாக சண்டையில் இருக்கிறவங்க. அங்கே வரக்கூடிய கப்பலெல்லாம் நாசம் பண்ணுறது, அதிகமாக இஸ்ரேலுக்கு நஷ்டத்தை உண்டாக்குறது, நிறைய காசு கொடுத்து பொருளை வாங்க வைக்கிறது, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாத்தையும் இந்த ஹூத்தீஸ் அவங்க தொடர்ச்சியாக பண்ணிகிட்ருக்கிறாங்க. அஞ்சாவது, இந்த பாலஸ்தீனியனுடைய டெரரிஸ்ட் வெஸ்ட் பேங்க்கில் யூதேயா, சமாரியா அந்த இடத்துல இருக்கக்கூடிய டெரரிஸ்டோடையும் அவங்க சண்டையில் தான் அவங்க இருக்கிறாங்க. ஸோ இவங்களும் இஸ்ரேலுக்கு அகெயின்ஸ்டாக என்ன செய்கிறாங்க? சில ஆப்ரேஷன்ஸை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அட் அ டைம் இஸ்ரேலோட இந்த குட்டி நாடு, கொஞ்சம் மக்கள், இந்த நிறைய 5 ஃப்ரண்ட்டில் சண்டை நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் இந்த தேசத்தை கர்த்தர் எப்படி பாதுகாக்கிறாருங்கிறது தான் ஆச்சரியம். சமீபத்தில் பிரசிடெண்ட் எப்ராஹிம் ரைசி அவர் சொல்லியிருக்கிறாரு, நத்திங் வில் பி லெஃப்ட் ஆஃப் இஸ்ரேல். பாரு, இன்னொரு தடவை தெல் அவீவ்லேருந்து ஈரானை தாக்க முயற்சி செஞ்சால் நாங்கள் இஸ்ரேலை ஒன்றும் இல்லாமல் தம்சம் பண்ணிடும் அப்படின்னு ஒரு வார்னிங் கூட கொடுத்துருக்குறாங்க. சரி, இந்த இஸ்ரேலை கிறிஸ்தவர்கள் ஏன் பார்க்கணும் அப்படின்னா, அவங்களுக்கு இன்னும் மேசியாவை ஏற்றுக்கிட்டாங்களா? ஏற்றுக்கல. இயேசு அவங்களுக்கு தெரியுமா? அவர் தான் ரட்சகர்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் ஏன் நம்ம அந்த தேசத்தை அப்படின்னா நம்ம ஏன் கேர் எடுத்துக்கணும் அப்படின்னா, அந்த தேசத்தில் தான் 7 மடங்கு, அதாவது the 7-fold blessing, ஆபிரகாமுக்கு கொடுத்த 7 முக்கிய ஆசீர்வாதம் யார் கையில் இருக்குன்னு நினைக்கிறீங்க?
அந்த இஸ்ரவேலர்கள் கையில் தான் இருக்குது. த 7-fold blessing, அந்த ஆசீர்வாதத்தின் வழியாக இந்த உலகம் முழுவதும் ஆசீர்வாதம் வரும் அப்படிங்கிறத நம்ம ஆதியாகம புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? அந்த ஆசீர்வாதம் நமக்கும் நிறைவேறணும். மூன்றாவது பார்த்தீங்கன்னா, இவங்க மூலியமாக தான் உலகம் ஆசீர்வதிக்கப்படும் அப்படிங்கிறது மாற்ற முடியாத ஒரு உண்மை. ஸோ அந்த தேசத்தில் கர்த்தர் இவ்வளவு உண்மை உள்ளவராக இருப்பார் அப்படின்னு சொன்னால், சபைக்கு கொடுத்துருக்கிறதும் கடைசி நாட்கள் அவர் செய்ய போகிறதும் அது யாராலையும் தடுக்க முடியாது. ஆண்டவர் இதெல்லாம் செய்வேன்னு சொல்கிற காரியங்கள்லாம் துல்லியமாக நிறைவேறும். அவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்களா இல்லைங்க, அந்த மாதிரி எல்லாம் யாரும் என்னது, தேர் ஸ்டில் சின்னர்ஸ், அவங்களும் பாவிகள் தான். ஆனால் அவங்களுடைய கண்கள் திறக்கப்படும், அவங்களும் ரட்சிப்புக்குள்ளே ஒரு நாள் வருவாங்க. ஆனால் அதுக்காக அவங்களோட ஆசீர்வாதத்தை திருட முடியுமா? யாருமே அந்த ஆசீர்வாதங்களை திருட முடியாது. ஆனால் ஈரானை பாருங்கள், அந்த தேசம் என்னதான் வெறுப்போ தெரியல, அந்த தேசமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பல தேசங்கள் கங்கணம் கட்டிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி அந்த தேசத்தின் மேலே இருக்கக்கூடிய பாதுகாப்பை நம்ம லைவாக நம்ம பார்க்குறோம். ஈரான் நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த நாட்டுக்குள்ளாரியே 1008 பிரச்சனை இருக்குது. அவங்க கரன்சி ரொம்ப லோவாக இருக்குது, அங்கே வேலை வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் அந்த தேசத்துலேயும் 10% மக்கள் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. காசா பகுதிகள்லையும் இருக்கிறாங்க. அந்த பாவப்பட்ட மக்கள் இன்றைக்கி இந்த ராஃபா பகுதிகளில் ரொம்ப பாடுபட்டு இருக்கிறாங்க. அந்த மக்களுடைய ரட்சிப்புக்காக ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு அவங்க ஒத்து வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். இப்போ அமெரிக்கா தேசம் ஒன்று சொல்லியிருக்கு, அதாவது பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய உறவினர்கள், நெருங்கிய உறவினர்கள் யாராவது அமெரிக்காவில் இருந்தாங்கன்னா அந்த காசா பகுதியிலிருந்து அமெரிக்காவுக்கு வருவதற்கு நாங்கள் ஒரு வாய்ப்பு தரோன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு பழைய காலத்து ஒரு ஒப்பந்தம், ஓல்டு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ரெஃப்யூஜ் அட்மிஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒப்பந்த ப்ரோக்ராமில் நாங்கள் ஒரு சிலருக்கு நாங்கள் எங்கள் நாட்டில் அடைக்கலம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது நமக்கு தெரியல இனி வர்ற நாட்கள் என்ன எப்படி இருக்குன்னு. ஆனால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறைய கல்லூரிகளில் பயங்கரமான கலவரம் போய்கிட்டு இருக்கு. என்னன்னா, இஸ்ரேலுக்கு விரோதமாக. இதுக்காகவும் நம்ம தொடர்ந்து ஜெபிக்கணும். பயங்கர ப்ரொட்டஸ்ட், தினம் அங்கே அரெஸ்ட் நடக்குது. அதுலேயும் முக்கியமாக இந்த கொலம்பியா யூனிவர்சிட்டி. ஸோ இஸ்ரேல் மீடியா நெட்வொர்க் என்ன சொல்லுது, இவங்க எல்லாருக்கும் பணத்தை கொடுத்து இவங்களை ஊக்குவிக்கிறது இவங்களுடைய இந்த கத்தார் தான் இந்த ஆன்கோயிங் ப்ரொட்டஸ்ட்டுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. கடந்த வாரத்தில் வாஷிங்டன் இனிமேல் சப்போர்ட் பண்ணாது இஸ்ரேலுக்கு அப்படின்னு சொல்லி யூஎஸ் பிரசிடெண்ட் இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அவங்களுக்கு அதை சொல்லியிருக்கிறாரு. அதே சமயத்தில் இஸ்ரேல் ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்க. நாங்கள் ராஃபா பகுதிக்குள்ளே நாங்கள் நுழைய போகிறோம், எங்களுடைய பிணை கைதிகளை அவங்க ரிலீஸ் பண்ணாத பட்சத்தில் நாங்கள் கட்டாயம் தாக்குதலை நாங்கள் நடத்த தான் போகிறோம் அப்படிங்கிறதுல இஸ்ரேலும் உறுதியாக தான் இருக்குது. அதுக்கு நடுவில் இந்த ஹமாஸ் போன வாரத்தில் 2 பிணை கைதிகளுடைய ஃபோட்டோஸை ரிலீஸ் பண்ணி அது ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு பெரிய சர்ச்சையை கூட உண்டாக்கியிருக்கிறாங்க. இப்போ ராஃபா பகுதிக்குள்ளே என்ட்ரு ஆனாங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் பீப்புள், சிவிலியன்ஸ், பொதுமக்கள் அங்கே குடியிருக்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் பாதிப்புக்குள்ளே வர வேண்டியிருக்கும். அந்த பொதுமக்களுடைய பாதுகாப்புக்காக சீக்கிரமாக இவங்க ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு வரணும்னு சொல்லி நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். உலகம் முழுவதும் இஸ்ரேலும் ஹமாஸும் ஒரு சீஸ்ஃபயர் டீலுக்கு அவங்க வரணும் அப்படிங்கிறாங்க. யூஎஸ்ஆ இருக்கட்டும், ஈஜிப்டாக இருக்கும், கத்தாராக இருக்கட்டும், ஒரு ஃப்ரெஷ் அக்ரிமெண்ட்டில் அவங்க வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 18 நாடுகள் பிணை கைதிகள் அவங்கள ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க வலியுறுத்தி இருக்கிறாங்க. அதே சமயத்தில் நாளுக்கு நாள் விலைவாசி அதிகமாயிட்டே இருக்குது, ஆயில் ப்ரைஸ் அதிகமாயிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாமே யுத்தத்தின் காரணமாக ரொம்ப கடுமையான விலைவாசி உயர்வு. இதை தடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த யுத்தம் ஓயணும். இந்த யுத்தம் ஓயாத பட்சத்தில் ஒரு நடுத்தர மக்கள் ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க, ட்ரேட் ரொம்ப பாதிக்கப்படும். வர நாட்கள் எப்படி இருக்கும்னு தெரியல. இந்த யுத்தம் ஓயுமா இல்லை தொடர்ச்சியாக நடக்குமா அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தொடர்ந்து ரோம சாம்ராஜ்யத்தை குறித்ததான வரலாறு பக்கங்களை அடுத்த வாரம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம்.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.